கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பது ஆனந்தமான ஒரு காரியம். அவர் மேலுள்ள நினைவினால ராத்திரி எழுந்து நான் பாடுறேன், அவருடைய வேதத்தை தியானிக்கிறேன்னு சொல்லி சங்கீதம் 119 55 62 அவன் சொல்கிறான். உண்மையில் இருக்கிற நினைவினாலே என் ஆத்மா இரவிலும் உம்மை தேடுகிறது, பகலிலும் உம்மை வாஞ்சிக்கிறேன்னு சொல்லி ஏசாயாவின் புஸ்தகத்தில் 26:9 சொல்லும். The desire towards your God. அப்போ லூக்கா 10 நாம் பார்க்கும்போது மார்த்தாள் மரியாளுடைய கதையில் மார்த்தாள் எவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருந்துச்சு, மரியாளும் செய்ய வேண்டியிருந்துச்சு. லூக்கா 8 பார்க்கும்போது 3 பார்க்கும்போது இயேசு பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் ஊழியம் செய்து வந்தார். அவர் கூட 12 சிஷ்ய பிள்ளைகளும் சேர்ந்து வேலை செய்தாங்க இல்லையா? ஆனால் இயேசுவை போஷித்தவங்க பெரிய பெரிய பணக்காரங்களாக இல்லை. வேதம் சொல்லுது, யோவன் நாள், சூசன் நாள், மார்த்தாள், மரியாள் பெண்கள் ஏசப்பாவுக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் சாப்பாடு கொடுத்தாங்க. அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு டைம் செலவு பண்ணோம். ஒரு கண்ணை மூடி அவருடைய சமூகத்தை நம்ம உணர்வோமா? என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும், என் இதயத்தில் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏற்றிக்கொள்ளும், என் இதயத்தில் வாசம் செய்யும். அப்பாவும் திரு சித்தம் என் அன்றாட உணவையா, நான் தப்பாமலும் புகாதலும் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். அப்பா திரு சித்தம் என் அன்றாட உணவையா, நான் தப்பாமலும் பாதலும் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும், என் இதயத்தில் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும், என் இதயத்தில் வாசம் செய்யும். Jesus, the great teacher, come amidst us. We are all students. We have to still study. Please teach us. Come, oh great teacher, the author of the Bible, come and speak with us. ஒவ்வொரு ஏழை மக்கள் மீது இரக்கம் வைத்து நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு சொல்லித்தார். எங்களோடு கூட பேசும், எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். குடும்ப ஆசீர்வாத கூட்டங்களை பற்றி
25 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் என்னோடு கூட பேசினார். 25 ஆண்டுகளாக எந்த தேசத்திற்கு நாங்கள் சென்றாலும் குடும்ப ஆசீர்வாத கூட்டங்களை நடத்தி கொண்டு வருகிறோம். இப்பொழுது எல்லா ஊழியர்களும் அதை பின்பற்றுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்ப ஆசீர்வாதத்தின் கூட்டத்திற்கு மிக முக்கியமான காரியம், இன்று உலகில் வாழும் அநேக குடும்பங்களுக்குள் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மையை பார்க்கிறோம். கண்ணீர் வடிக்கிற ஒரு தன்மையை நாம் பார்க்கிறோம். பிரிவினைகளின் ஆவிகளை நாம் பார்க்கிறோம். வேதனைகளின் ஆவிகளை நாம் பார்க்கிறோம். பெற்றோருடைய இதயங்கள் நொறுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இல்லத்தரசனுடைய இதயங்கள் நொறுக்கப்படுவதை பார்க்கிறோம். சில சமயங்களில் மாப்பிள்ளையின் இருதயங்களும் நொறுக்கப்படுவதையும் பார்க்கிறோம். வேதத்தை எடுத்துக்கொள்ளும் போது குடும்பத்தை ஏற்படுத்தினது கர்த்தர். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் நாம் படிக்கும்போது, அதே போல் மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 5 வசனங்களை படிக்கும்போது, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 28 முதல் 30ஆம் வசனங்களை நாம் படிக்கும்போது, தேவன் தமது அநாதி தீர்மானத்தின்படி மனிதனுக்கு ஏற்ற துணை ஏற்படுத்தி ஏதேன் தோட்டத்தில் ஒரு குடும்பத்தை உருவாக்கினார். ஆகவே தேவன் அதை நல்லது என்று கண்டார். குடும்பங்களை ஏற்படுத்தினவர் தேவன். எனினும் அவர் வாசம் செய்யும் பரலோகத்தில் குடும்பங்கள் கிடையாது. கணவன் மனைவி ஈடுபாடுகள் கிடையாது. ஏனென்றால் 1 யோவான் 3:1 படி அங்கே நாம் அனைவரும் இயேசுவை போல இருப்போம், இயேசுவின் சாயலாக மறுரூபமாகும். எனினும் ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு கூட தேவன் குடும்பங்களை ஏற்படுத்தினார். முதலாவதாக அவர் தனி மனிதனாக தன் சாயலாய் படைத்த ஆதாமுக்கு ஒரு துணை இல்லை என்பதை உணர்ந்தார். எனவே அவனுக்கு ஆறுதலாக துணையாக ஒரு இல்லத்தரசியை அவனது விலா எலும்பிலிருந்தே உருவாக்கினார். ஆகவே நாம் சொல்ல வேண்டும் என்றால், ஆதாமும் தேவனுடைய சாயல், அவனுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஏவாளும் தேவ சாயல். தேவ சாயந்து இன்னொரு தேவ சாயலை அவர் உருவாக்குறார். அவர் உருவாக்கினதுக்கு நோக்கம் என்ன? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28-29 பலுகி பெருக வேண்டும் என்கிற நோக்கம் இருந்தது. ஆனால் மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15-16 பார்க்கும்போது கர்த்தருடைய சந்ததிகள் பெருக வேண்டும் என்கிற நோக்கம் அங்கே இருந்தது. ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததை பின்ன ஏன் ஒருவனுக்கு ஒருத்தியையும் ஒருத்திக்கு ஒருவனையும் நியமித்தார்? தேவனுடைய அநாதி தீர்மானம் ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிக்கும்போது, கண்காணிப்பை விரும்புகிறவன், தேவன் விரும்பும் தலைவன் ஒரு மனைவியுடையவனாக இருக்க வேண்டும். அதில் அழுத்தமாக போடப்பட்டிருக்கிறது ஒரே மனைவியுடைய புருஷன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லும் போது, அவர்கள் இருவரும் ஒரே மாம்சம், தேவன் இணைத்தார், அவனுக்கு பல மனைவிகள் இல்லை என்பதை திட்டமும் தெளிவுமாக கூறியிருக்கிறார். எபேசியர் 5:30 அவர்கள் இருவரும் தேவனுடைய எலும்புகளுக்கும் மாம்சத்துக்கும் உரியவர்கள் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் என்னிடத்தில் கேட்பார்கள், ஐயா, கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் பல மனைவிமாரை வைத்திருக்கிறார்களே, சந்தோஷமாக வாழுகிறார்கள், இதெல்லாம் சரியா என்று கேட்பார். விசேஷமாக அரபு நாடுகளுக்கு போவீர்கள் என்றால் அவர்கள் பல மனைவிகளை கட்டுவது அவருடைய வேதாந்தங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது மோசேயினுடைய பிரமாணங்களை அவள் நிறைவேற்றுகிறார்கள். உபாகமத்தில் 18 அதிகாரத்தை நீங்கள் படிக்கும்போது, அதே போல் ஒவ்வொரு அதிகாரங்களையும் படிக்கும்போது, முதல் மனைவி 2வது மனைவி என்று மோசே சொல்கிறார். முதல் மனைவிக்கு குழந்தை இருக்குமானால் 2வது மனைவியினுடைய புத்திரனுக்கு சேஷ்ட புத்திரமாக இருக்கக்கூடாது, முதல் மனைவிக்கு தான் சேஷ்ட புத்திரமாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்கிறார். அதே மோசே இஸ்ரவேலுக்கு பேசும்போது, முதல் மனைவிக்கு குழந்தை இல்லாவிட்டால் இஸ்ரவேலில் சந்ததி பெருகத்தக்கதாக அவன் அடுத்த ஒரு பெண்ணை கட்டலாம்,
அதாவது வாரிசை ஏற்படுத்தலாம் என்று சொல்லியிருக்கிறார். இதை குறித்து இயேசு சொல்லும்போது மோசே தேவனுடைய நியமத்தின்படி சொல்லவில்லை, உங்கள் இதய கடினத்து நிமித்தம் சொல்லுகிறான் என்று. யூதருடைய இடும்பு பிடிவாதத்து நிமித்தம் அவன் வேறு வழி இல்லாமல் அதற்கு விட்டு கொடுத்தான் என்பதுதான் அவனுடைய அர்த்தம். கர்த்தர் திட்டம் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நான் குடும்பத்தை ஏற்படுத்தும் போது ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன். இதற்கு விரோதமான இந்த இயற்கை நியமனத்துக்கு விரோதமான அத்தனையும் பாவம் என்று சொல்கிறார். அதாவது கல்யாணத்திற்கு முன்னாடி ஆண்கள் ஒருவருக்கொருவர் அசிங்கமாய் நடப்பது பாவம் என்று லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய இயற்கை நியமனம் என்னவென்றால் கணவன் மனைவி, பின்னாடி அவர்கள் தகப்பன் தாய். அல்லேலூயா. இதை அவர் விரும்புகிறார். இதை விரும்புகிறபடினால் அவர் குடும்பங்களில் வாசம் செய்ய விரும்புகிறார். இப்படி இருக்க வேதத்திலையும் நாம் பார்க்கிறோம், அநேக குடும்பங்களுக்குள் நிம்மதியில்லாத ஒரு தன்மையை பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நாம் படித்து பார்க்கும்போது அங்கே சாராள் தவறான ஒரு காரியத்தை செய்ய சொல்லி தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு சொன்னது நிமித்தம் வேதனைகள் பெருகிற்று என்பதை நாம் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதே போல 21ஆம் அதிகாரத்திலும் பார்க்கிறோம். வேதனைகள் பெருகிற்று. பல சமயங்களில் இந்த காரியத்தை பார்க்கும்போது அன்று சாராள் செய்த தவறு நிமித்தம் இன்றைக்கும் யூதர்களுக்கும் அரபியர்களுக்கும் சண்டைகள் நீடிப்பதை நாம் பார்க்கிறோம். ஒன் மிஸ்டேக் causes the feud between the same family என்று ஆங்கிலத்தில் சொல்வார். ஒருத்தர் செய்த தவறு தொன்று தொட்டு பல வருஷங்களாக குடும்பத்துக்குள் சண்டையை உருவாக்கிட்டு என்று நாம் சொல்லலாம். அதே போல் ஒவ்வொரு குடும்பத்தை நாம் பார்க்கும்போது பல்வேறு விதமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு அவன் ஒரு வேளை 4 மனைவியை கொண்டிருந்தாலும் கூட அவனுக்கு பிறந்த பிள்ளைகளில் யோசேப்பை தவிர அத்தனை பேரும் துன்மார்க்கமாய் ஜீவித்தார்கள் என்று சொல்லி ஆதியாகமம் 37:1 பார்க்கிறோம். துன்மார்க்கராக இருந்தார். எனவே தான் அந்த துன்மார்க்கர் மனம் திரும்பப்படுவதற்காக God sent them to asylum. God sent them to a slavery. And it took 430 years for repentance of them. துன்மார்க்கமாய் ஜீவித்தவர்கள் அடிமைத்தனத்திலாவது கஷ்டப்பட்டு நற்குணங்களை கற்றுக்கொள்ள மாட்டார்களா என்று அவர் எதிர்பார்த்தார். சங்கீதம் 119, 71, 75, 76 நான் துன்பப்பட்டது நல்லது, அதனால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அவை அங்கேயும் பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் வரும்போது சிம்சோனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் மிகுந்து காணப்படுவதை பார்க்கிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் சிம்சோனுடைய வாழ்க்கையில் அவனுடைய பெற்றோர்கள் அவனிடத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை வணங்குகிற ஒரு ஸ்திரீயை தான் நீ கட்ட வேண்டும் என்று சொல்லியும் அதை கேளாதபடி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றாத இன்னொரு பெண்ணை மீது அவன் கவனம் செலுத்தினபடியால் முடிவில் அவன் உயிருக்கே ஆபத்து வருவதை பார்க்கும். தாவீதின் வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது தாவீதுக்கு 8 மனைவிமார். அந்த 8 மனைவிமார்களில் துன்பமும் துயரமும் அது. அப்சலோம், அதோனிராம், தோனியா, இவங்களெல்லாம் பிரச்சனை உங்களுக்கு தெரியாதில்லை இல்லையா? பிரச்சனை. நான் அடிக்கடி சொல்லுவேன், கிண்டலாகவே சொல்லுவேன், ஒரு மனைவியை சாட்டிஸ்ஃபை பண்ணதே பெரிய காரியமாக இருக்குது. இவங்க எப்படி 8 மனைவி வச்சுருக்காங்க? அவனுக்கு 8 மனைவி, 250 வைப்பாட்டிகள். ரைட். அதுக்கப்புறம் பாருங்கள், அவனுடைய மகன் சாலமோனை பாருங்கள், அப்பனுக்கு பிறந்த பிள்ளை தப்பாமல் இருக்குமான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவர் 250 மனைவினா இவர் 1000 மனைவி வச்சுட்டார். இந்த அரேபிய கிங்ஸ் மாதிரி தொட்டு தொட்டு பார்த்து தள்ளி விடுறது, அவ்வளோதான். ஸோ என்னுடைய முடிவு என்ன ஆச்சு? நல்ல கவனிங்க. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தை பாருங்கள். இந்த மனைவிமார் இவனை விக்கிர ஆராதனைக்கு தள்ளி அவன் கட்டின தேவாலயத்திலே விக்கிரங்களை கொண்டு வைத்து அவைகளுக்கும் கோயிலை ஏற்படுத்தி முடிவிலே பரலோக ராஜ்யத்தை இழந்து போனான். இன்றைக்கு நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், நான் 3 முறை செத்துட்டு மறுபடியும் வந்தவன். ரைட். கர்த்தருடைய கிருபையில் மறுபடியும் உயிர் பெற்றவன். எந்த விக்கிர ஆராதனைக்காரனும் பரலோகம் போக முடியாது.
அண்டர்ஸ்டாண்ட்? நான் 2வது முறை தேவன் என்னை ஹெவனுக்கு கூட்டிகிட்டு போனப்போ, ஆவியில் கூட்டிகிட்டு போனப்போ, நான் தாவீதை பார்த்தேன், சாலமோனை பார்க்கல. எப்படி இருப்பான்? அப்புறம் வேறத்தையும் நீ தூக்கி போட்டு வேற வேறும் போட வேண்டியதான். நீ என்னதான் தேவனுக்கு தேவாலயம் கட்டினாலும் முடிவில் நீ மோளைக்கும் அம்னோனுக்கும் ஒரு விக்கிரதை கட்டி கோயிலை கட்ட ஒரு உனக்கு என்ன மன்னிப்பு கிடைக்கும்? யோசிச்சுப்பா. அப்படியே நீ மன்னிப்பு கேட்டால கூட அந்த கோயிலை இடிச்சிருக்கணும், இடித்து மறுபடியும் சுத்தம் பண்ணிடணும். ஆனால் உனக்கு அங்கே நேரம் இல்லை. சாலமோனுக்கு நேரம் இல்லை, அவன் வயசாச்சு, அவன் எதுவுமே செய்ய முடியாத ஒரு தன்மை. அவனுடைய மனைவி ஆளுக்கு பிச்சுடுறான். ஸோ அவன் வாழ்க்கையில் அங்கே என்ன இல்லை? நிம்மதி இல்லை. ஸோ டோட்டலாக நம்ம அனலைஸ் பண்ணும்போது கர்த்தர் சொன்னதான் சரி, ஒருத்தனுக்கு ஒருத்தி. ஹல்லேலூயா. ஸோ இந்த கணவன் மனைவியை பற்றி வேதம் என்ன சொல்லுது பாருங்க. முதல்ல புருஷனை பற்றி பார்ப்போம். ரைட்? புருஷனை பற்றி பார்ப்போம். புருஷன் எப்படி இருக்கணும்? சங்கீதம் 128 1-2 4-6. கர்த்தருக்கு பயந்தவன். இங்கே பாருங்க, புருஷன்மாருக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை, அவன் தேவனுக்கு பயந்தவனாக இருக்க வேண்டும். ஏன் நான் இது முக்கியம்னு சொல்கிறேன்னா, நீதிமொழியின் புஸ்தகத்தில் 14 அதிகாரம் 26 27, தேவனுக்கு பயந்த புருஷன் பாவம் செய்ய மாட்டான். ஹல்லேலூயா. புருஷமார் செய்கிற பாவங்களை என்ன? நீதிமொழிகள் 23-29 கடைசி குடி. அப்புறம் நீதிமொழிகள் 23-21 அது என்னது? சிற்றின்பம், மதுபான பிரியன், பெருவயிற்று சோம்பேறிகள் சொல்லி தீத்து 1:12 பார்க்கிறோம். புருஷமார் சோம்பேறி பெயரெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் அவங்க விட்டு நீங்கணும். தேவனுக்கு பயந்தவன், அதுதான் முக்கியம். ஆதியாகமம் 39:10 பாருங்க. தேவனுக்கு பயந்து நான் இவ்வளோ பெரிய பாவத்தை நான் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஸோ தேவனுக்கு பயப்படுற ஒரு புருஷனை நம்பலாம். தேவனுக்கு பயப்படுறவன் மரண கண்ணிகளுக்கு விலக்கப்படுவான். அவனுக்குள்ள என்ன எண்ணம் இருக்கும்? தேவன் என்னை பார்க்கிறார் என்கிற எண்ணம் இருக்கும். மனைவி இருக்கிற இடத்துல இன்னொரு பெண்ணை கொண்டு வர மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருக்கு பயந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 5:8 என்ன சொல்லுது? தான் சொந்த குடும்பத்தை முதல்ல கவனிக்கணும் அப்படிங்கிறார். புருஷன் வேலை செய்யணும். எபேசியர் 5:28 கர்த்தர் திருச்சபையை பாதுகாப்பது போல புருஷன் தன் சொந்த குடும்பத்தை காப்பாற்றணும். அதே மாதிரி இயேசப்பா என்ன சொல்றார் பாருங்க, மனைவியை கட்டின பிற்பாடு அவன் தாயும் தகப்பனையும் விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்திருக்கிறவன். ஹல்லேலூயா. அதுக்காக தாய் தன்னை கவனிக்கான்னு என்று சொல்லலை, தாயின் தகப்பனும் அதுக்குள்ள இன்டர்ஃபியர் ஆகாதுன்னு சொல்கிறார். ஸோ இப்படிப்பட்ட தகப்பனாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. 1 பேதுரு 3:7-8 படித்து பாருங்க. அதில் புருஷன்மார் அப்படி இன்னொரு கண்டிஷன் போடும். மனைவிமார் பலவீனம் உள்ளவளாக இருப்பதனால் அவளை தாங்கிறவளாக இருக்க வேண்டும். ஸோ இந்த இல்லத்தரசிகள் எப்படி இருப்பாங்கன்னா, நான் இன்றைக்கி சொல்லிடுறேன், பிரசவம் வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பிரசவத்துக்கு பிற்பாடு நமக்கு ஃபாரின் ட்ரீட்மெண்ட் இருந்தால் நம்ம பலமாக இருப்போம். நம்ம நாட்டில் நம்ம திங்கிறதே சோறு, எப்போ பார்த்து சோறு சோறு சோறு. இந்த சோறு கார்போஹைட்ரேட் தான் வழி, வேறு ஒன்றுக்கு வழி கிடையாது. நம்ம சத்தான உணவே சாப்பிட்றது கிடையாது. ஸோ இந்த பெண்களுக்கு தங்களை அறியாமல் கோபம் வரும். சில சமயம் என்ன ஆகும், அவங்க தூங்கிடுவாங்க, சில சமயம் டயர்டாயிடுவாங்க. நீ அவங்கள பிடிச்சி இழுத்து ஒன்ன மாதிரி வேலை வாங்கிட்டு இருக்கக்கூடாது. 2 பேரும் சேர்ந்து சத்தம் போடக்கூடாது. அம்மா நீ நல்லா இருக்கம்மா, வாய் பேசாதம்மா, முடிஞ்சு போச்சு. புருஷன் கோபிச்சா நீ என்ன பண்ணு, அத்தானே நீ ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிற அப்படின்னு சொல்லிடுறேன். அவர் எல்லாத்தையும் மறந்துடுவார். ஹல்லேலூயா. தீமை நன்மையினால் வெளியேனா கணவன் மனைவியினுடைய குடும்பத்தில் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சின்ன வயசாக இருக்கும்போது எல்லாரும் என்கிட்ட சொல்லுவாங்களாம், என் மனைவிட்ட எப்படியும் சொல்லுவாங்களா, நீ நன்னா போயிரு அப்படிம்பாங்க. என்கிட்ட என்ன சொல்லுவாங்க, நீ ஃபாதராக போயிரு அப்படிம்பாங்க. ஏன்னு கேட்பேன், சன்னியாசமாக போனால் தான் இயேசு வருவார் அப்படிம்பாங்க. அப்போ தான் இயேசுவை பார்க்குறேன் அப்படிம்பாங்க. நான் இது ரொம்ப நாள் நம்பிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா
நான் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் இயேசுவை பார்க்கவே முடியாமல் கஷ்டப்பட்டேன், தெய்வத்தோடையும் பார்க்காம கஷ்டப்பட்டேன். ஆனால் கல்யாணம் முடிஞ்சிச்சு பாருங்க, நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக சின்ன பிள்ளைகள் மாதிரி இருந்தோம் பாருங்க. ஜீசஸ் அங்கே வர ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. தெய்வத்தோடு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. எத்தனை முறை நாங்கள் ஏஞ்சல்ஸை பார்த்துருந்தோம். 2 பேரும் கண்ணை மூடிட்டு தரிசனம்லாம் கிடையாது, நேரவே பார்த்துருக்கோம். ஒரு நாள் நாங்கள் மேட்டூர்லேருந்து வர்றோம், கதவை திறக்கிறோம். கதவை திறந்தோடனே 6 சருடைய மிகாவில் நிற்கிறோம். ஏன்னா நாங்கள் வர்ற வழியில் அழுதுகிட்டே வந்திருக்கோம், ஒரு விஷயத்துக்காக அழுதுருக்கோம். ஏன்னா ஒரு பாஸ்டர் எங்களை பற்றி ஒரு மொட்டை கடிதம் எழுதிட்டார். நீ ரத்தத்தை உறிஞ்சுற, காசையும் வாங்குற, பேஷண்ட்டை இவ்வளோ காசுன்னு வாங்கிடுற, இப்போ பிரசங்கம் பண்ணிவிட்டு காசை வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நீ 3 நாளில் செத்து போவா ஆண்டர் காமிச்சான்னு எழுதிட்டார். அப்போ தான் நமக்கு புதுசு. ஸோ பெரிய தலைமை போதரே எழுதிட்டான்னு சொல்லி அழுதுகிட்டே வந்துட்டு இருந்தோம். அழுதுட்டு வீட்டு வாசலை திறக்கிறோம், யார் இருந்தா? மிகாவேல் தூதன் தான். ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு நாள் அப்படி பார்த்ததே கிடையாது. ஜெகஜோதியாக இருந்தாங்க. மைக்கேல் அப்படின்னா சொல்லிட்டு சொன்னார், பிள்ளைகளா, ஒன்று நான் உங்களை குறை சொல்லணும், இல்லைன்னா உங்கள் மனசாட்சி உங்களை குறை சொல்லணும், இல்லைன்னா உங்களை வேடிக்கை பார்க்குற சாத்தான் உங்களை குறை சொல்லணும். 3 பேரும் குறை சொல்லாமல் இருக்கும்போது உலகத்தில் எவன் குறை சொன்னாலும் கிழிச்சிட்டு குப்பைத்தொடியில் போட்டு போயிட்டே இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு கிராமத்து ஊருக்கு போயிருந்தேன் பாருங்க, பரிசுத்தாய் பற்றி துவக்கம் ஆரம்பம். சும்மா இருக்க மாட்டோமே, செல்வி அப்படின்னு கூப்பிட்டேன். தெரியாமல் தான் கூப்பிட்டேனோ எப்படி கூப்பிட்டேன்னு தெரியாது. ஏதோ ஒரு விஷன் பார்த்து இல்லை செல்வின்னு எழுதிச்சு, செல்வியா நம்ம ஒரு பேர் கூப்பிட்டுட்டேன். 5 பிள்ளைகளுக்கு தாய். செல்வின்னு கூப்பிட்ட மாத்திரம் ஏடா நாதாண்டா அப்படின்னு ஒருத்தி வந்தான். எனக்கு இங்கே கிட்டு நடுங்க ஆரம்பிச்சு. ஏசப்பா, நான் ஒழுங்காக மெடிக்கல்ல இருந்திருக்கலாம் போல. சரியான ஒரு கிராமம், 2000 பேர் இருக்காங்க. நேரம் வந்துச்சு பாருங்க, எவன்டா என்னை கூப்பிட்டுது அப்படின்னா நான் ஒதுங்கிட்டேன். ஐயர் பைபிளோடு உட்கார்ந்துருந்தார். நேரம் ஐயர் ஒரு அடி அடிச்சிட்டு என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஐயரே, வேலைக்கா 2 லட்சம் இப்போ தானே வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ச்சு. பொண்ணு பேரெல்லாம் சொல்லிச்சு. டீச்சர் வேலைக்கு 2 லட்சம் லஞ்சம் வாங்கினல, நீ என்னை விரட்ட போறியா அப்படின்ச்சு. அப்புறம் ஐயர் செய்த இன்னொரு பாவத்தையும் கரெக்டாக சொல்லிச்சு. ஐயர் ஒரே ஓட்டம் ஓடி போயிட்டார். எல்லாரும் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டு 2000 பேரும் வெளியே போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்க? கிரவுண்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. இதுக்கிடையில் என்ன பண்ணுச்சு? பனைமரத்தில் முக்காவாசி ஏறி போச்சு. நான் கேட்டேன், இது என்ன தாயா இல்லை இளம் ரிலே ரேஸ் ரன்னரான்னு கேட்டேன். இல்லைங்க, 5 பிள்ளைகளுக்கு தாயின்னா. ஏறிச்சு பாருங்க, பனைமரம் முக்காவாசி ஏறிச்சு. அங்கேருந்து தொப்புன்னு விழுறேங்குது. இதுக்குள்ளே கிராமமே கூடி போச்சு. எனக்கு அப்போ தான் ஹோலி ஸ்பிரிட் பெற்று 1 வருஷம்தான் ஆயிருக்கு, சின்ன பிள்ளை. ஸோ எனக்கு பயம், போலீஸ் வேற வருது, எல்லாம் வருது. ஏசப்பா ஏசப்பா காப்பாற்றுங்கப்பா, இது வேற விழுந்து செத்துக்கிட்டு போச்சுன்னா நான் தான் பேயை கூப்பிட்டேன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு. அது வேற பயம். எப்படியோ சமாளித்து கீழே இறங்கி வந்துச்சு. இதுக்கிடையில் டாக்டர் ரோஷிதான்னு ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு நான் ஜெபம் பண்ணி குழந்தை பிறந்துச்சு. அவங்க வடை பாயாசம்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நைட்டுக்கு வந்திருக்காங்க. வெள்ளை காரில் வெளியே நிற்கிறாங்க. நடக்கிறத பார்த்து பயந்து நிற்கிறாங்க. நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். நான் என்ன பண்ணேன்? ஏசப்பா, ஏதாவது ஒரு தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்கப்பா, இந்த படுவாய்ப்பா எதுவும் சொல்லிடக்கூடாது, மன்னிப்பு மன்னிப்பு பிசாச ஓட்டணும் ஜெபமே கிடையாது, மன்னிப்பு 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 தான் பாருங்க. கடைசி என்னமோ சமாளிச்சு அது சொல்லிச்சு. ஆனந்தஸ்தரா பனமரத்துசரா, என்ன நீ விரட்டி சமாளி, அப்பாடா நல்ல வேளை ஒரு குறையும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் ஓடுனேன் பாருங்க. 600 ஆவிகளும் அவளை விட்டு ஓடி போச்சு. ஹல்லேலூயா. ஸோ நம்ம சொல்றது உண்மையா இல்லைன்னு யார் பார்த்துட்டு இருக்கான்? தேவன் பார்க்கிறார், சாத்தானும் பார்க்கிறான். சாத்தான் நம்ம போய் சொன்னா அவன் ஓடுவானா? அவன் ஆடிக்கிட்டு சிரிச்சிட்டு இருப்பான். என்ன? ஸோ மிகாவேல் தூதனை நம்ம பார்த்தோம். அவர் தான் எங்களை என்கரேஜ் பண்ணார். அதே மாதிரி ஒரு சமயம் 30,000 தேவதூதர்கள் எங்கள் 2 பேர்கிட்ட பேசிட்டு போனாங்க. ஹல்லேலூயா. ஆகையினால குடும்பம்னா அசிங்கன்னு நினைக்காது.
குடும்ப உறவுகளை அசிங்க நினைக்காது, தேவன் ஏற்படுத்தின காரியம். ஆனால் இந்த குடும்பம் என்கிறது ஒரு மாம்சீக பிராரமாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? மாம்சீக பிராரமாக இருந்தால் அது அழிஞ்சு போயிடும். மனைவியை ஏய் பாடி வாடி, என்னப்பா இது அர்த்தம்? உன்னை மட்டும் அப்பா, உன்னை மட்டும் தலைவான்னு கூப்பிடணும், நீ மட்டும் மனைவி எப்படி கூப்பிடுற? நீ, நான், வா, போ, ஏண்டி, போடி, வாடி. கர்த்தரே வரமாட்டார் அந்த குடும்பத்துக்கு, வரவே மாட்டார். என்னங்க வாங்க போங்கன்னு சொன்னால் என்ன? சிலருக்கு உலகத்தில் இருக்கிற எல்லார் மேலே பிரியம் இருக்கும். மனைவியை பார்த்தாலும் இங்கே கிட்டு 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 கிட்டுன்னு கடை என்னதான் அங்கே எரியுமோன்னு எனக்கே தெரியாது. இது எரியதுக்கு காரணம் என்ன? ஒன்று மாமியாருடைய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும், மாமனாருடைய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும், இல்லைன்னா என்ன இருக்கும்? விச் கிராஃப்ட். இந்த புருஷங்காரன் வேலை செய்கிற இடத்துல ஒரு அழகாக இப்படி சினிமா நடிகை மாதிரி இப்படி இருக்கிறத பார்த்து ஒரு கண்ணு போட்டிருப்பார், அவள் உடனே இங்கே வச்சிருவான். மனைவியை கண்டா எரியுது அப்படின்னா அந்த புருஷனுக்கு எண்ணம் வேற எங்கேயோ போன அர்த்தம். கசந்து கொள்ளாதீர்கள். இந்த எல்லா செக்ஸும் ஒரு 20 வருஷத்தில் முடிஞ்சு போயிடும். வயசாக இந்த குடும்பத்தை தேவன் உண்டு பண்ணனால அவங்க வயசாக அவங்க அன்பு பெருகுமை ஒழிய குறையாது. ஹல்லேலூயா. மனைவி மேலே வெறுப்பு வராது. அவளை ஒரு பிள்ளையை போல காக்கணும்னு புருஷனுக்கு தோணும். வெறுப்பு வராதுப்பா. இதெல்லாம் தேவன் கொடுக்குற அன்பு. நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், வெள்ளூருக்கு. அப்பனுடைய வயசு 87 89, மனைவி வயசு 84. தாத்தா பாட்டி உங்களுக்கு எதுக்கா ஜெபம்னு கேட்டேன். 2 பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா? பிரதர், நீங்கள் ரொம்ப ஃபேமஸ்ன்னு கேட்டீங்க, நீங்கள் என்ன பிதாட்ட கேட்குறீங்களோ அதை செய்வாங்க. நீங்கள் என்ன ஜெபம்னு தெரியுமா? நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கண்ணை மூடணும். எனக்கு அப்படியே திடுக்கிடுச்சு. 87 89 வயசுலேயும் அந்த புருஷனுக்கும் மனைவிக்கு இருக்கிற ஒற்றுமையை பாருங்க. ஹல்லேலூயா. அதே மாதிரி ஆகக்கடவுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்த வருஷம் கரெக்டாக புருஷன் வயசான தகப்பன் கரெக்டாக ராத்திரி 11 மணிக்கு தூக்கத்திலே கண்ண முடிட்டார். மனைவி கரெக்டாக தூக்கத்திலே விடிகால 3 மணிக்கு கண்ண முடிட்டான். 2 பேரும் ஐயரம்மாவும். எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா? நான் அடிக்கடி அதை யோசிப்பேன். 89 வயசில் கூட எவ்வளோ ஒற்றுமை. புருஷன் எப்படி நடக்கணுங்கிறத குறித்து நீங்கள் தீமோத்தேயு எழுதின நிருபத்தில் நீங்கள் படிக்கும்போது 15 குணவதங்களை பற்றி அவன் சொல்கிறான். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்கிறான். 1லேருந்து 6 வசனத்தில் மனைவியை பற்றி சொல்கிறான், புருஷனை பற்றி 7 8 சொல்கிறான். ஆனால் பாருங்கள், 3ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 3 1லேருந்து 5 வரைக்கும் 15 கேரக்டர் ஒரு தலைவன்கிட்ட இருக்கணும்னு சொல்கிறோம். 15 அதில் இந்த போதக சமர்த்தன் மட்டும் நீங்கள் போதரா இல்லைன்னா கழிச்சிடலாம். மற்றபடி 15 பாருங்கள். ஒரே மனைவியுடைய புருஷன், குற்றம் சாட்டப்படாதவன், ஜாக்கிரதை உள்ளவன், தெளிந்த புத்தி உள்ளவன், யோக்கியதை உள்ளவன், அந்நியரை உபசரிக்கிறவன், போதக சமர்த்தன், மதுபான பிரியனாக இருக்கக்கூடாது, அடிக்கிறவனாக இருக்கக்கூடாது, இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனாக இருக்கக்கூடாது, பொறுமை உள்ளவனாக இருக்கணும், சண்டை பண்ணாதவனாக இருக்கணும், பண ஆசை இல்லாதவனாக இருந்தது, தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்த வேண்டும், தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுள்ளவனாய் கீழ்ப்படியப்படுகிறவனாய் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு இளைஞன் தான் கணவனாகிறதுக்கு வரம் பெற்றவன். நாம் தெரிஞ்ச ஒரு பாடல் பாடுவோமா? உயர்வு இல்லை அங்கு தாழ்வு இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை, உயர்வு இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை, ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் உண்டு, அன்பு நிறைந்திடும் இடமுண்டு.
சாட்சி